ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா துபாயில் இருக்கிற ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். அப்படியே நுழைஞ்சோனே எனக்கு அப்படியே பிரமிப்பாக ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ ஃபிஷ் மார்க்கெட் ஆகுது அப்படின்ட்டு நான் அதெல்லாம் பார்க்குறது வரைக்குமே நம்பவே இல்லை. அந்த அளவுக்கு நீட்டாக க்ளீனாக அப்படி இருந்துச்சு. சரின்ட்டு உள்ளார போய் ஃபஸ்ட்டு எல்லாம் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். நத்தைலாம் வச்சுருந்தாங்க. நத்தைக்கறிலாம் சாப்பிடுவாங்கக்காக அது முழுசு முழுசாவே வச்சுருந்தாங்க. நம்ம தான் அத போய் க்ளீன் பண்ணிக்கணும் போல். நாங்க கனவா மீன் வாங்குனோம் ஃபஸ்ட்டு. அது எல்லாமே ஒரு ஒரு ரவுண்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வந்துட்டு, எங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எங்கே ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துட்டு, அதுக்கப்புறமேலு தான் அதெல்லாம் வாங்குனோம். வீட்டுக்கு வேணுங்கிறத. மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்கு வேணுங்கிறத கொஞ்சம் அங்கே போயிருக்கும்போதே வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குனோம். அவ்வளோ ஒரு நீட்டாக, அவ்வளோ ஒரு க்ளீனாக அங்கே எல்லாருமே அப்படியே நீட்டாக ஒரே யூனிஃபார்ம் போட்டு அவ்வளோ சூப்பராக மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக ஏசி. நம்ம ஊர்லலாம் மீன் மார்க்கெட்டுனா நம்ம வர 10 அடிக்கு முன்னாடியே இங்கே தான் மீன் மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த வாடை வரும். அந்த அந்த மாதிரி துளி கூட இல்லாமல் இருந்துச்சு. நல்ல பெரிய மீனிலேருந்து சின்ன மீன் வரைக்கும் எல்லா டைப்பு மீனுமே வச்சுருந்தாங்க. நாட்டு மீன்லேருந்து கடல் மீன்லேருந்துன்னு எல்லாமே இருந்துச்சு. அது இல்லாமல் நண்டு, இறாலு, நத்தை அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. சரின்னு எங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நாங்கள் ஓரளவுக்கு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி ஒரு ரவுண்டு அப்படியே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அதோட வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்துட்டு வாங்கிட்டோம். சரி இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தான் சொன்னாங்க, இது என்ன க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய வேலையா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயே க்ளீன் பண்ணுற இடம் தனியாக இருக்குது. அங்கே போய் தான் க்ளீன் பண்ணோம். நல்லா பெரிய பெரிய மீன் எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல தான் தனியாக அதுக்கு நம்ம என்ன வாங்கியிருக்கோன்னா அதுக்கு வெயிட்டு போட்டுக்கிட்டு அதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு பைசா வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிட்டு நம்ம அங்கே எதுத்தாப்புல உட்காந்துருந்தோம். இதுதான் உள்ளார க்ளீன் பண்ணுற இடம். க்ளீன் பண்ணுற இடத்துலையும் துளி கூட வாடை இல்லை. அந்த இதுவே சுத்தமாக வேஸ்ட்டெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாத மாதிரி அவ்வளோ நீட்டாக பண்ணியிருந்தாங்க. நான் அப்புறம் உட்காந்துருந்தேன். அவங்க போய் கறி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே போனாங்க பசங்களை அழைச்சிக்கிட்டு. பார்த்தா கறிக்கடையிலையும் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே தனித்தனி ஷோரூமாக போட்டு அதுவும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அங்கேயும் ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி அப்படின்னு எல்லாமே இருக்கும் போல். நம்ம அதை கொஞ்சம் பார்த்து வாங்கணுமா. அந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்ஸுமே தனித்தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு வேணுங்கிறத வாங்கிக்கிட்டு அதோட எனக்கு ரொம்ப இப்போ வரைக்குமே நம்பவே முடியல. மீன் மார்க்கெட்டா இது, கறிக்கடையா இது, மீன் கடையா இது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ நீட்டாக சூப்பராக நல்லா பண்ணியிருந்தாங்க. அதோட எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு வாங்கிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.